இனிய மாலை வணக்கங்கள். சகோதர நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் அப்படியே வெளியே கொட்டிவிட்டார். சுமார் இப்போது 26வது ஆண்டு விழா. இது 25வது வெள்ளி விழா ஆண்டு விழாவில் நான் வந்து கலந்து கொண்டேன். அதற்குள் ஒரு வருடம் ஆகிவிட்டது. இப்போது இன்று 26வது நாள், 26வது வருடம். உங்களை எல்லாம் திரளாக பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சகோதரர் பல்வேறு விஷயங்களை அங்கங்கே தொட்டு காட்டி அவருடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அது ஒரு புறம் இருக்கட்டும். நீதித்துறை, நிர்வாகத்துறை, அப்புறம் வந்து சட்டம் இயற்றுகிற லெஜிஸ்லேச்சர் எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஒரு கொஞ்சம் கூட குறையாத அளவு முக்கியம் வாய்ந்தது இந்த ரிப்போர்ட்டர்ஸ், நம்முடைய பத்திரிகை துறை. ஆக இந்த பத்திரிகை துறைக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்றாலே அதுக்கு பொறுப்பும் அதோடு சேர்ந்து வருது, ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து வந்துடுது. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம திறம்பட செய்யணும். நம்ம சகோதரர் அதை கோடிட்டு காட்டினார். அப்புறம் நான் என்னை பொறுத்தவரையில் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி டிஸ்சார்ஜ். அதாவது முதல்ல நாம் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம நாட்டில் எழுகின்றதோ அவற்றையெல்லாம் கூர்ந்து கவனித்து அந்த பிரச்சனையினுடைய தன்மை என்ன என்பதை நன்கு ஆராய்ந்து அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை நாமும் அந்த தீர்வுகளை ஏற்படுத்தி கொண்டு அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் நல்ல பத்திரிகை துறையினுடைய மிகப்பெரிய பொறுப்பாகும். அந்த மாதிரி செய்யணும். முதல்ல சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்ற கடமைகள் என்ன, சட்டம் விதித்திருக்கின்ற கடமைகள் என்ன, நமக்கு வழங்கி இருக்கின்ற பரிகாரங்கள் என்ன, இதையெல்லாம் பற்றி முதல் நமக்கு தெளிவு வேணும். லீகல் லிட்ரஸி அண்ட் அவேர்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சட்ட அறிவு வேணும். அந்த சட்ட அறிவு இருந்தால் தான் நமக்கு சட்டப்படி என்ன ரைட்ஸ் கிடைக்குது, என்ன கடமைகள் இருக்குங்கிறது அப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது ரைட் இஸ் கோரிலேட்டிவ் ஆஃப் டியூட்டி என்று அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கே whenever there is a right there is a remedy. ஆக அந்த ரெமெடி என்ன ரெமெடி இருக்குது சட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நாம் நம்ம உரிமையை பறிக்கப்படும் போது நம்ம பரிகாரங்களை நாம் பெற முடியும். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அரசமைப்பு சட்டம், அரசமைப்பு சட்டத்தை பற்றி நல்ல தெளிவு நமக்கு வேணும். அதில் என்னென்ன அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜீவாதார உரிமைகள் சொல்கிறாங்களே, சாப்டர் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் அது இருக்குது. அது என்னென்ன அடிப்படை உரிமைகள் என்னது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ், சட்டத்தின் முன் எல்லோரும் சமம், எல்லோருக்கும் சம வாய்ப்புகள், இந்த மாதிரி அடிப்படையான உரிமைகள் இருக்குது. அது இல்லாமல் மனிதனாக வாழ முடியாதுங்கிற அளவுக்கு உண்டான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஹியூமன் ரைட்ஸும் கூட. இப்போ பிரதர் அதில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மெம்பராக இருந்தார். he has rendered extraordinarily brilliant decisions. ரொம்ப அருமையான தீர்ப்புகள். அவர் அங்கே இருக்கும்போது உண்மையிலேயே அது ஒரு வைப்ரண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்தது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நிறைய விஷயங்களில் ஒரு நல்ல முன்மாதிரியான தீர்ப்புகளை வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர், எந்த அச்சமும் இல்லாமல் ஃப்ரீயாக அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஐ வாஸ் க்ளோஸ்லி ஃபாலோயிங் ஹிஸ் the way he did his work. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஆக இந்த மாதிரி நம்ம என்ன உரிமைகள் நமக்கு சட்டப்படி இருக்குது, அப்போ சட்டம் விதிக்கின்ற கடமைகள் என்னென்ன, அந்த கடமைக்கும் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். உரிமை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன், கடமையை பற்றி சிந்திக்க மாட்டேன்னு சொல்றது சரியில்லை. என்ன அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், உரிமையும் கடமையும் சேர்ந்தே தான் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஆர்டிகிள் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இருக்குது. அது ஒரு குடிமகனுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கிறதுங்கிறத சொல்லி இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன் என்னென்ன கடமைகள் இருக்குங்கிறத
அமெண்ட்மெண்ட் மூலமாக அந்த 51A சேர்த்துருக்காங்க. அதில் உள்ள கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளும் என்னென்னு நமக்கு தெரியணும். ஆக ஒரு பக்கம் உரிமைகள், இன்னொரு பக்கம் கடமைகள், ரெண்டையும் தெரிஞ்சு நம்ம முதல்ல ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க முதல்ல அதை உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிக்கிட்டா தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், அதை பற்றி எழுத முடியும். அந்த உரிமைகள் பறிக்கப்படும் போது அதுக்கு குரல் எழுப்ப முடியும். அதுக்கு என்ன பரிகாரம்னு தெரிஞ்சால் தான் பரிகாரமும் பெற முடியும். ஆக இந்த சமுதாயத்தை வழி நடத்தி செல்றதுல உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த சமுதாயம் ஒரு உயர்நிலைக்கு வரணும்னா உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய சென்ஸ் ஆஃப் இன்வால்வ்மெண்ட், எந்த அளவுக்கு நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அதில் கிடையாது. அந்த அளவுக்கு உங்களை ரிசல்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் எங்கே திரும்பினாலும் பிரச்சனைகளாக இருக்குது. சமய நல்லிணக்கம் இல்லை, துவேஷமான பேச்சுக்கள்லாம் அங்கங்கே வருது. பிரதர் சொன்னார், அது ஐ டு நாட் வாண்ட் டு ரிப்பீட். என்ன எல்லா விஷயங்களும் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னா நம்ம வி ஷுட் எஜுகேட் த பீப்புள் அபவுட் அவர் ரைட்ஸ், அபவுட் த ரெமெடிஸ், அபவுட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஓ ஆஸ் அ சிட்டிசன் டு திஸ் கிரேட் கண்ட்ரி. இந்த நாட்டுக்கு நம்ம குடிமக்களாக என்ன, நமக்கு என்ன உரிமைகள் இருக்குது, நமக்கு என்ன கடமைகள் இருக்குங்கிறத முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கு அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்ச்சுரல் ஒரு என்விரான்மெண்ட் வி ஷுட் கிரியேட். அப்போ தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன். நம்ம ஜாதி பேரால், மதத்தின் பேரால் எதனால அப்படி இருக்கணும்? அதாவது ஒரு முஸ்லீம், நான் ஒரு யூஸ்வலாக நான் சொல்வது உண்டு, ஒரு முஸ்லீம் இருக்காரு, ஒரு ஹிந்து இருக்காருன்னா அந்த அக்கார்டிங் டு த முஸ்லீம் அந்த ஹிந்துவை படைச்சதும் அல்லாஹ் தான். அப்போ ஒரு ஹிந்து இருக்காரு, அந்த முஸ்லீமை படைச்சதும் பிரம்மா தான். ஆக ஒரே இறைவன் தான், வழிபடுற விதம், அணுகக்கூடிய முறை தான் வேறே தவிர ஒரு முஸ்லீம் ஒரு ஹிந்துவை என்ன அல்லாஹ் படைச்சாரு, அந்த ஹிந்துவை இது பிரம்மா படைச்சாருன்னு சொன்னா அவன் முஸ்லீமே இல்லை. he will cease to be a Muslim. ஏன்னா இறைவன் தான் எல்லாரையும் படைக்கிறான். ஆக ஒரு ஹிந்துவையோ கிறிஸ்டியனையோ முஸ்லீமையோ அல்லாஹ் தான் படைக்கிறாருன்னு இவன் நம்பணும். அதே மாதிரி அவர் என்ன நம்பணும்? அவர் பிரம்மா தான் எல்லாரையும் படைக்கிறதா அவர் நம்பணும். இந்த மாதிரி நம்பும்போது தன்னாலேயே அங்கே அமிட்டி அண்ட் ராதர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ராதர் ஃப்ரெட்டர்னிட்டி அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் அப்போ வளர்ந்துடும். அதை விட்டுட்டு இடையில நமக்கு மதம்ங்கிறது முதல்ல வந்தது மதமா? நமக்கு முதல்ல மதம்னா என்னன்னே தெரியாத பிறக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த வளர்கின்ற சூழ்நிலையில் அந்தந்த குடும்ப பின்னணியில், குடும்ப பாங்கில் வரக்கூடிய விஷயங்கள். அதனால் இதை பெருசுபடுத்தாமல் நம்ம மனிதத்தையும் மனித நேயத்தையும் சமூக நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் பேணணும். அப்படி பேணி ஒரு நல்ல சமுதாயமாக நம்ம வடிவமைக்கணும். சட்டம் பற்றிய நல்ல விழிப்புணர்வு வேணும். உரிமை என்ன, கடமை என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன, இல்லை ஒரு பெரிய தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த தெளிவு அனைத்தையும் நாம் பெற்று நம்ம சமுதாயத்துக்கு முன்னோடிகளாக இருக்கணும். ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அதில் பெரிய அளவு பங்கு இருக்குது. ஆக அந்த பங்கினை நீங்கள் நல்லா நீங்கள் அதை டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மென்மேலும் நல்லபடியாக நிறைவேற்றணும். உங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த அளவுக்கு ஒரு கூரையின் கீழ் கொண்டு வந்த திவான் மொய்தீன் அவர் அற்புதமாக ஒவ்வொன்றையும் செஞ்சுருக்காரு. உங்கள் எல்லாரையும் அவர் இவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. 26வது வருஷம் அவர் உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காரு மனசால. அப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். இதை பார்க்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த நிலை தொடர வேண்டும். இன்னும் வெள்ளி விழா, அப்புறம் வைர விழா, அப்புறம் அதுக்கு மேலே என்ன விழாக்கள் இருக்கோ 100 ஆண்டு இது நல்லா தழைக்கணும், நல்ல சிறப்பாக செயல்படணும்னு என் வாழ்த்தி என்னுடைய நீங்கள் வாய்ப்புகள் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.